ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சொரக்காய் பொரியல் எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதும் ஆயில், அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சமாக, சீரகம் கொஞ்சமாக, வரமிளகா ஒன்று பிச்சு போட்டுக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 பல் வந்து உரித்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். லைட்டாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுவும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வணங்கினா போதும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை வந்து போட்டுக்கலாம். சொரக்காய் வந்து நல்லா தோல் சீவிட்டு நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிவிட்டு எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக உப்பும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சிடலாம். இது வந்து தண்ணி காய் தான், அதனால் அதுவே தண்ணி விட்டு அதுவே நல்லா இதாகிரும், வதங்கிரும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன், சாம்பார் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூனில் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இதுக்கு தேவையான மசாலா இது 2 தான். பக்கத்துலேயே இருந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு. காயும் நல்லா வெந்திருக்கும். நீங்கள் அமுத்தி பார்த்தாலே அப்படியே தெரியும், நல்லா சாஃப்டாக இதாக இருக்கும். மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ வேகலைன்னா நம்ம மறுபடியும் தட்டு போட்டு நீங்கள் மூடி வைக்கலாம். இல்லை இது வெந்திருக்கும், அவ்வளோதான். இது ஸ்டேஜ் நல்லா இந்த ஸ்டேஜ் தான். அந்த கலர் மாறி நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே தெரியும், அவ்வளோதான். நல்லா ஈஸியான ஸ்டெப் தான் இந்த காய் செய்கிறதுக்கு. இந்த மசாலா மட்டும் போதும், இதுவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, இல்லைனா கரம் மசாலா, இது 3த்தில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சொரக்காய் பொரியல் நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.